இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பைனரி நம்பர்ஸ் பற்றி பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டரோட பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ் தான். ஸோ நீங்கள் இன்னும் டிஜிட்டல் ஃபைட் பிஎட் ஆடியோ வீடியோ எதை எடுத்துக்கிட்டாலும் அதை வெங்காயம் மாதிரி உரிக்க உள்ள இருக்க போறது எல்லாமே ஜீரோஸ் ஆர் ஒன். ஸோ இந்த வீடியோவில் அந்த வெங்காயத்தை எப்படி உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. அப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முதல்ல இந்த பைனரி நம்பர் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜீரோ ஆர் ஒன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த மொத்த கம்ப்யூட்டரும் இந்த ஜீரோ ஆர் ஒன்னுங்கிற ரெண்டே வேல்யூ வச்சு எப்படி இவ்வளவு வித்த காட்டுறான். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சதையெல்லாம் மறந்துட்டு மேக்ஸிமம் இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஜீரோனா ஃபால்ஸை குறிக்கும், ஒன்னுனா வந்து ட்ரூவை குறிக்கும். ஸோ இட் கேன் பி ஆல்சோ ஆஃப், இட் கேன் ஆல்சோ பி ஆன். இப்போ நீங்கள் படித்ததெல்லாம் மறந்துடாதீங்க. வேற ஏதாவது பிரெயினோட பகுதியில் வச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்பை எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு பல்ப் இருக்கு. ஸோ இந்த பல்பால் என்ன பண்ண முடியும், அதால ஆஃப் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும். மூணாவதா ஜிங்கு சக்கான்னு ஆன முடியாது. ஸோ இட் கேன் டூ டூ திங்ஸ். ஸோ இட் கேன் எய்தர் பி ஆன், இட் கேன் எய்தர் பி ஆஃப். ஸோ ஒரு பல்பு ஆன்ல இருந்துச்சுன்னா ஆன் எதை ரெப்ரசென்ட் பண்ணும், ஒன்னை ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு பல்பு ஆஃப்ல இருந்துச்சுன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணும், ஜீரோவை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஒரு பல்பு கிட்ட இருந்து நம்ம ரெண்டு ஸ்டேட் டிரைவ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஸ்டேட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஜீரோ ஆர் ஒன். ஓகே, உங்க வீட்டுல ஒரு பல்பு தான் இருக்குமா, ஏன் ரெண்டு பல்பு இருக்க கூடாதா? ஸோ உங்க வீட்டுல இப்ப ரெண்டு பல்பு இருக்கு. ரெண்டு பல்பு டேஷ் டேஷ் நான் வச்சுக்கிறேன். முதல்ல பல்ப் எப்படி இருக்கும், இனிஷியலா ரெண்டு பல்புமே ஆஃப்ல இருக்கும். ஆஃப் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஜீரோ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு பல்ப் ஆன்ல இருக்கு, இன்னொரு பல்ப் ஆஃப்ல இருக்கு. அடுத்தது ஒரு பல்ப் ஆன்ல இருக்கு, இன்னொரு பல்ப் ஆஃப்ல இருக்கு, இன்னொரு பல்ப் ஆன்ல இருக்கு, ரெண்டு பல்புமே ஆன்ல இருக்கு. ஸோ இப்போ மொத்தமா 4 ஸ்டேட் டெரைவ் பண்ணிருக்கு. ஸோ இதுதான், இப்படிதான் பைனரி நம்பர்ஸ் உருவாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் அ பல்ப். ஓகேவா, இது 8 பல்ப் இருக்கலாம், 16 பல்ப் இருக்கலாம், 32 பல்ப் இருக்கலாம், 256 பல்ப் இருக்கலாம், 2 லட்சத்துக்கு மேலே பல்ப்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த பல்ப் எல்லாம் வச்சுதான் ஃபர்ஸ்ட் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே தே ஆர் ஜஸ்ட் ஒரு ஆஃப், சுவிட்ச் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது. ஓகேவா, இதெல்லாம் நீங்க கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் போட்டீங்கன்னா ஆண்ட் கேட், ஆர் கேட்டு, எக்ஸ்ஆர் கேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளெக்ஸான இருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி கம்ப்யூட்டர் வந்து கிரவுண்ட் அப்ல இருந்து பில்ட் பண்றாங்க. ஸோ கிரவுண்ட் அப்ல இருந்து பில்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் இஸ் ஜஸ்ட் சுவிச்சஸ். ஓகேவா, ஒரு சுவிட்ச்னா ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு பில்லியன் சுவிச்சஸ் இருக்கும். அதாவது பில்லியன் மைன்யூட் லெவல்ல பில்லியன் சுவிச்சஸ் இருக்கும். ஸோ இட் வில் ப்ளோ யுவர் மைண்ட். நீங்க அதை பத்தி தெரிஞ்ச ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, நம்ம வீட்டு எக்ஸாம்பிள் இருந்தே போவோம். ஸோ உங்க வீட்டுல ரெண்டு பல்ப் இருக்கு, ரெண்டு பல்ப் வச்சு 4 ஸ்டேட் பண்ணலாம். ஸோ ஒரு பல்ப் இருக்கும்போது 2 ஸ்டேட், 2 பல்ப் இருக்கும்போது 4 ஸ்டேட், அப்போ 3 பல்ப் இருக்கும்போது எத்தனை ஸ்டேட்? ஸோ இங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு பேட்டர்ன் உருவாகும். ஸோ 2 to the power 1, 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3. ஸோ 2 to the power 3 வேல்யூ என்ன, 8. ஸோ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3, 1 2 3. ஸோ இப்போ உங்க வீட்டுல 6 பல்ப் இருக்குன்னா எத்தனை ஸ்டேட் இருக்கும்? It is 2 to the power 6. 2 to the power 5, 32. 32 into 2 is 64, I believe. So 64 states வந்து உங்க வீட்டுல 6 பல்ப் இருந்துச்சுன்னா உங்களால 64 ஸ்டேட்ஸ் எடுக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு பல்புக்கு 2 ஸ்டேட், 4 பல்புக்கு இத்தனை ஸ்டேட்னு எல்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ இதை வச்சு எப்படி கம்ப்யூட்டருக்கு புரியும்? ஓகேவா, ஸோ கம்ப்யூட்டர் என்ன சொல்லியிருக்கோம், உரிக்க வெங்காயத்துல 0 or 1 தான் இருக்கு. ஸோ வெங்காயத்துக்கு மேல இருக்கக்கூடிய இன்னொரு லேயர் பார்த்துக்கிட்டீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ். வாட் இஸ் டெசிமல் நம்பர்ஸ்னா நம்ம படிச்ச 1 2 3 4 5 6 இது எல்லாமே தான் நம்ம படிச்ச டெசிமல் நம்பர்ஸ். ஸோ இந்த டெசிமல் நம்பர்ஸ் தான் வெங்காயத்தோட இன்னர் லேயர்ல இருந்து ஒரு லேயர் அபோல் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்னவா இருக்க போகுது, வெங்காயத்தோட இன்டர்னல் இருந்த 0 or 1 ஒரு டெசிமல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, நம்ம என்ன பார்த்துருக்கோம், இத்தனை பல்ப் இருந்தா இத்தனை ஸ்டேட் தரும், அதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்க வீட்டுல 5 பல்ப் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 5 பல்புக்கு நான் பிளேஸ் ஹோல்டர் வைக்கிறேன். 1 2 3 4 5. இதுக்கு வந்து 0 1 2 3 4 அப்படின்னு நான் வந்து பிளேஸ் ஹோல்டர் வச்சுட்டேன். இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன், இந்த பல்பெல்லாம் ஆன்ல இருக்குப்பா, இந்த பல்பெல்லாம் ஆஃப்ல இருக்குப்பா. ஓகேவா, ஸோ இப்போ நான் இந்த பல்ப் ஆஃப்ல இருக்கு, ஆன்ல இருக்கு, ஆன்ல இருக்கு, ஆஃப்ல இருக்கு. ஸோ உங்க வீட்டுல 5 பல்ப் இருக்கு, அதுல 2 பல்ப் ஆன்ல இருக்கு. ஸோ அந்த 2 பல்போட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ 5 பல்ப் ஆன்ல இருக்குன்னா 2 to the power 5. ஸோ 2 to the power 5 என்ன, 32. ஸோ 32 ஸ்டேட்ஸ் வந்து உங்களால உருவாக்க முடியும். எப்படின்னா நீங்க உட்காந்து போட்டு பாருங்க, 0 0 0 0 0 0 0 0 0 1 0 0 0 1 0. என் வீடியோக்கு என் மண்டைக்கு பின்னாடி எழுதிட்டு இருக்கேன். ஸோ இங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்து 32 ஸ்டேட்டையும் போட்டு பார்த்துருங்க. ஓகேவா, ஸோ இப்ப இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகேங்க, உங்க வீட்டுல இப்படி பல்ப் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதை வச்சு நீங்க வந்து நம்பர், இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை நீங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்.
அதை எப்படி ப்ரோ கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பல்புக்கு மேலேயும் டெசிமல் பிளேசஸ் நான் கொடுத்துருக்கேன். இட் இஸ் 0, இட் இஸ் 1, இட் இஸ் 2, இட் இஸ் 3, வாட் எவர், இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இந்த 0 இருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை எடுத்துக்கிட்டு 0 இன்டூ 2 டு த பவர், இங்கே பார்த்துக்கிட்டிங்களா 0, இந்த 1 எடுத்துக்கிட்டு 1 இன்டூ 2 டு த பவர் 1, இந்த 1 எடுத்துக்கிட்டு 1 இன்டூ 2 டு த பவர் 2, இந்த 0 எடுத்துக்கிட்டு 0 இன்டூ 2 டு த பவர் 3, இந்த 0 எடுத்துட்டு 0 இன்டூ 2 டு த பவர் 4. முதல்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0, எனிதிங் மல்டிப்ளைட் 0 is 0, எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 0. So 1 into 2 to the power 2 is 4, 1 into 2 to the power 1 is 2, 0. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல பல்ப் ஆன்ல இருக்கு ஆஃப்ல இருக்கு அந்த ஸ்டேட் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை வச்சிருக்கோம். அதுக்கு மேல டெசிமல், அதாவது அதோட பொசிஷனுக்கு கொடுத்துருக்கோம், 1s, 10s, 1000s நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இந்த 0 எடுத்து இன்டூ 2 to the power 0. நான் முதல்ல சொல்லியிருக்கேன் 2 to the powers, இதுல வந்து 2 to the powers வச்சு நம்ம நிறைய விளையாட்டு காட்டுவோம். ஸோ அதனால நமக்கு 2 to the powers தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2 to the power 0 இருக்கு, 2 to the power 1 இருக்கு, 2 to the power 2 இருக்கு, 2 to the power 3 இருக்கு, 2 to the power 4. இந்த 2 to the power 4, 3 எங்கிருந்து வந்துச்சு, நம்ம டெசிமல் பிளேஸ் எந்த இண்டெக்ஸ்ல வந்து எந்த பர்டிகுலர் பிட் இருக்கோ அந்த பிட் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 6. ஸோ உங்க வீட்டில் 5 பல்ப் ஆன்ல இருக்கு, அதுல 2 பல்ப் ஆன்ல இருக்கு. நான் அதோட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அதுல இருந்து 32 ஸ்டேட் டிரைவ் பண்ணலாம். இந்த 32 ஸ்டேட்ல கரண்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்டையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அந்த கரண்டா இருக்கிற ஸ்டேட் வந்து எந்த வேல்யூ குறிக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 6 குறிக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்க வந்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பல்ப் ஆன்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் ஒரு பல்ப் ஆன்ல இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு போயிட்டா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போயிட்டோம்னா, ஒரு பல்ப் ஆன்ல இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பல்ப் ஆன்ல இருக்கு, அந்த ஒரு பல்புக்கான டெசிமல் பிளேஸ் இப்போ நான் வச்சுட்டேன். ஸோ இதுக்கு மேலே 2 to the power 0 நான் கொடுத்துட்றேன். ஸோ 2 to the power 0 into 0 we will get 0, and 2 to the power 0 into 1 we will get 1. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துப்போம். ஸோ இங்கேயும் 0 வச்சிருப்போம், இங்கேயும் வந்து 1 வச்சுப்போம். இட் இஸ் 2 to the power 0, 2 to the power 1. ஸோ 0 0 இருக்கும்போது நமக்கு 0 தான் வரும், எனிதிங் மல்டிப்ளைட் பை 0. ஸோ 0 1 இருக்கு. இப்போ இதையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into 2 to the power 0 நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ இதோட ஸ்டேட் என்ன இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1. ஸோ அடுத்தது இது வருவோம். ஸோ 1 into 2 to the power 1 is equal to 2 தரும். அப்புறம் 1 into 2 to the power 0 நமக்கு என்ன தரும், சாரி 0 into 2 to the power 0 தரும், நமக்கு 0 தரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி 2 to the power 0, அதாவது 1 into 2 to the power 0 நமக்கு வந்து 1 கிடைக்கும். 1 into 2 to the power 2 வந்து நமக்கு 2 கிடைக்கும். ஸோ 2 plus 1 is equal to 3. புரிஞ்சுதா? அதுவும் இல்லாம இப்போ நான் வந்து உங்களுக்கு 3 டெசிமல்ஸ்ல, அதாவது 3 பல்ப் ஆன்ல இருக்கு, அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 1 2 3. ஸோ இந்த 3 பல்ப் ஆன்ல இருக்குன்னா இந்த 3 பல்போட எல்லா ஸ்டேட்டையும் நான் போடுறேன். ஸோ இப்போ 3 பல்போட எல்லா ஸ்டேட்டையும் நான் போட்டுட்டேன். ஸோ இந்த 3 பல்புக்கு மேலே 0 1 2 அப்படின்னு வச்சிடறேன். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும், 1 கிடைக்கும், 2 கிடைக்கும், 3 கிடைக்கும், 4 கிடைக்கும், 5 கிடைக்கும், 6 கிடைக்கும், 7 கிடைக்கும். ஸோ இங்க நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க ஒரு பேட்டர்ன். ஸோ 0th பிளேஸ் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1. இங்க இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இட் இஸ் 0 0 1 1 0 0 1 1. தேர்ட் பிளேஸ் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இட் இஸ் 0 4 zeros 4 1. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எப்பயுமே ஆட் நம்பர் எப்ப வரும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 0th பிளேஸ் 1 தென் ஆட். நல்லா தெரியும் உங்களுக்கு, 0 பிளேஸ் இருக்கு 0, 1 இருக்கு 1, 1 இருக்கு 3, 1 இருக்கு 5, 1 இருக்கு 7. ஸோ எப்பெல்லாம் 1 வருதோ, அதாவது 0th பிளேஸ்ல எப்பெல்லாம் 1 வருதோ அப்ப அது எல்லாமே ஆட் நம்பர். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நான் 5 பல்புக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன்ல, 0 1 2 3 4. இதோட ஈக்குவலன்ட் 2 to the powers என்ன, இது வந்து 2 to the power 4 வந்து 16 8 4 2 1. உங்களுக்கு நல்லா தெரியும், ஈவன் நம்பர் பிளஸ் ஈவன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் a ஈவன் நம்பர், பட் ஈவன் நம்பர் பிளஸ் ஆட் நம்பர் இஸ் a ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் வரக்கூடிய ஒரே பாசிபிலிட்டி எப்ப, 0th பிளேஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா தென் வி கெட் ஆட் நம்பர். இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ இஃப் ஐ கிவ் யூ ஒரு பைனரி நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், 1 0 0 1 0 1 1 அப்படின்னு கொடுத்துட்டானா இதை வந்து நான் உங்களை வந்து பைனரி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றேன், அதாவது டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, வாட் யூ டூ, முதல்ல
பிளேஸ் ஹோல்டர்ஸ் வரைஞ்சுப்பீங்க. ஸோ 1 2 4 8 16 32 64 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பர்ஸை மேல போட்டுக்கோங்க. இதெல்லாம் என்ன 2 to the power 0 2 to the power 0 2 to the power 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 to the power இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட ஈக்குவலன்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல 2 to the powers எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1ல இருக்கிற இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 plus 1 8 64 64 plus 8 plus 2 plus 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 8 plus 2 is 10 74 we get 75. ஸோ இந்த பர்டிகுலர் நம்பரோட ஸ்டேட் வந்து 75. ஸோ இது நாம பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு நான் இதை பண்ணிட்டேன். அடுத்தது நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நான் உங்களுக்கு ஒரு பைனரி நம்பர் கொடுத்தா அதை உங்களால டெசிமலை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து எக்ஸசைஸை எடுத்துக்க. ஸோ எக்ஸசைஸ் 1 0 0 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 1 1 1 1. ஸோ இது கொடுத்துருக்கேன். ஸோ இதுல எதெல்லாம் ஆட் நம்பர் அப்படின்னு நான் கேட்டேன்னா ஈஸியா சொல்லிடலாம். இது ஆட், இது ஆட், இது ஆட். ஏன்னா 0th பிளேஸ் வந்து 1 இருக்கு. இது மட்டும் ஈவன். ஸோ இந்த பர்டிகுலர் பைனரி நம்பர்ஸை நீங்க டெசிமலா கன்வெர்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா இருக்க போகும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ பைனரி நம்பரை நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ டெசிமல் நம்பரை எப்படி பைனரி கன்வெர்ட் பண்றது? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எல் டிவிஷன் தெரியும்னு நினைக்கிறேன். எல் டிவிஷன் ஐ மீன் லைக் ஒரு 24 கொடுத்துருக்கோம். இந்த 24ங்கிற நம்பரை இப்படி கோஷன் போட்டு டிவைட் பண்ணி ரிமைண்டர் எல்லாம் கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த டிவிஷன் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை 2ஆல டிவைட் பண்ண போறோம். அதாவது ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், பி இட் எனி டெசிமல் நம்பர். ஸோ இந்த இடத்துல நான் 24 கொடுத்துருக்கேன். ஸோ இதை 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். ரிமைண்டர் என்ன? 0. இதை அகைன் 2ஆல டிவைட் பண்றேன், எனக்கு 6 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 0. இதை அகைன் 2ஆல டிவைட் பண்றேன், எனக்கு 3 கிடைக்கும். ரிமைண்டர் 0. அகைன் 2ஆல டிவைட் பண்றேன், எனக்கு 1 கிடைக்கும். ரிமைண்டர் 1. ஸோ 24ங்கிற நம்பரை நான் பைனரி கன்வெர்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 1 1 0 0 0. இந்த 1 1 0 0 0 எப்படி ப்ரோ வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 1 1 0 0 0. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பைனரி கண்டுபிடிச்சிட்டோம். பைனரி வந்து நம்ம டெசிமலை கன்வெர்ட் பண்ணி ட்ரூவா இல்லையா நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்னவா இருக்கும்? இது வந்து 1 2 4 8 16. ஸோ இதை அடிச்சிரும். ஸோ இதை 16 plus 8 வந்து 24. ஸோ 16 plus 8 வந்து நமக்கு 24. நம்ம மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு நம்பர் எடுத்துக்கிட்டோம். இப்போ 35 எடுத்துப்போம். இப்போ 35ஐ 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 17 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஓகே, ஏன்னா 17 into 17 வந்து நமக்கு 34 வரும். ரிமைண்டர் 1 இருக்கும். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்? 35ங்கிற நம்பரை 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன், எனக்கு 17 கிடைக்கும். அதோட ரிமைண்டர் 1. அகைன் 2ஆல டிவைட் பண்றேன், எனக்கு வந்து 8 கிடைக்கும். ரிமைண்டர் 1. அகைன் 2ஆல டிவைட் பண்றேன், எனக்கு 4 கிடைக்கும். ரிமைண்டர் 0. அகைன் 2ஆல டிவைட் பண்றேன், எனக்கு 2 கிடைக்கும். ரிமைண்டர் 0. அகைன் 2ஆல டிவைட் பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 0. நாம இது வரைக்கும் இந்த ஆபரேஷனை பண்ணணும் 1. நமக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 ஆகிற வரைக்கும் இந்த ஆபரேஷன் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும். ஸோ 35ங்கிற நம்பரை நான் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணா எங்கிருந்து நம்ம நம்பர் எடுக்கணும் பாருங்க, கீழ இருந்து மேல போகணும். ஸோ 1 0 0 0 1 1 இருக்கு. இதை வந்து இப்போ நான் வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி ட்ரூ இல்லையான்னு பார்க்க போறேன். ஸோ இட் இஸ் கோனா பி 1 2 4 8 16 32. ஸோ 32 plus 2 plus 3 is equal to 35. நம்ம இன்னொரு நம்பர் எடுப்போம். இந்த தடவை கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துப்போம். லெட்ஸ் டேக் 127. இதை 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 63 கிடைக்கும். ரிமைண்டர் 1 கிடைக்கும். இதை 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங் 31. ரிமைண்டர் 1 கிடைக்கும். அகைன் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு 15 கிடைக்கும். ரிமைண்டர் 1 கிடைக்கும். அகைன் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு வந்து 7 கிடைக்கும். ரிமைண்டர் 1. அகைன் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு 3 கிடைக்கும். ரிமைண்டர் 1 கிடைக்கும். அகைன் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு 1 கிடைக்கும். ஆன்சர் 1 இருக்கும். ஸோ 127 நான் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணா, அதாவது பைனரி கன்வெர்ட் பண்ணா 1 1 1 3 1 முடிச்சாச்சு. இன்னும் 4 1 1 2 3 4. ஓகேவா? ஸோ 120ங்கிற நம்பரை நான் வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் அதாவது 120ங்கிற நம்பரை பைனரி கன்வெர்ட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இட் இஸ் கோனா பி 1 2 4 8 16 32 and 64. இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா we get 127. எப்படி ப்ரோ ஆட் இவ்வளவு சீக்கிரமா பண்ணீங்கன்னா ஆட் எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்க வேணா ஆட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வாட் வி ஹவ் லேர்ன்ட் நவ், ஒரு பைனரி நம்பரை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு டெசிமலை பைனரி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணி, நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம டச் பண்ணவே இல்லை.
ப்ரோ இப்போ -1 கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து எப்படி பைனரி கன்வெர்ட் பண்றது? -2 கொடுக்குறாங்க, இது எப்படி பைனரி கன்வெர்ட் பண்றது? இப்போ நீங்க நெகட்டிவ் நம்பர் பார்க்கலாம். அடுத்தது ஃப்ளோட்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 16.32ங்கிற நம்பர் கொடுத்தா இது எப்படி பைனரி கன்வெர்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்ப்போமான்னு கேட்டா பார்ப்போம். இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன். பட் ஒரு பேசிக் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த பேசிக்கு இதுவே மோர் தேன் இனஃப். ஓகேவா? இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சா போதும். பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். நாம இன்னும் என்ன பார்க்கணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நெகட்டிவ் நம்பரை பைனரி கன்வெர்ட் பண்றதாகட்டும், ஃப்ளோட்டுங்கிற நம்பரை பைனரிக்கு, அதாவது டெசிமல் நம்பர்ஸ், அதாவது 16.32 இந்த பாயிண்ட்ஸ் 32 இருக்கு பாத்துக்கிட்டீங்களா, இதை வந்து பைனரி கன்வெர்ட் பண்றத நம்ம லேட்டர் பார்க்கலாம். இப்ப நீங்க பிகினிங் கிளாஸ்ல இருக்கிறதுனால யூ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இது 2 தெரிஞ்சா போதும். இனி இதை வச்சு நம்ம MCQs எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுவே மோர் தேன் எனஃப். ஸோ இதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. லெட் மீ கிவ் யூ சம் பிக் எக்ஸாம்பிள். 625 பைனரி நம்பர் கன்வெர்ட் பண்ணுங்க. அப்புறம் 72, 96, 42. ஸோ இதெல்லாமே பைனரி நம்பர் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் சொல்ல ட்ரை. இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு புரியல, இல்லை எங்கேயாவது லேக் அடிக்குதுன்னா மறக்காம சொல்லுங்க. வி வில் ட்ரை டு கரெக்ட். பை பை. நெக்ஸ்ட் வீடியோ மேபி டேட்டா டைப்ஸ் நினைக்கிறேன். பாருங்க, என்ஜாய்.